ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அறிவலை பாட்காஸ்ட். நான் உங்கள் ஜெயலேகா ஃப்ரம் பாரதி அகாடமி 8th ரூபி 2. நான் இன்றைக்கி பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்கள் ஒரு நல்ல ஆண்டர்ப்ரனராக இருக்கணுன்றது தாங்க. சரி வாங்க, நான் இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஜப்பானில் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் இருக்கார். அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கரோட கான்சர்ட் ஒரு நாள் அங்கே நடக்குது. அங்கே ஜப்பானில் இருக்க ஒரு பெரிய பேலஸில் தான் அவரோட கான்சர்ட் நடக்குது. ஜப்பானில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே அந்த பேலஸில் அரைவ் ஆயிட்டாங்க. அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கரோட கான்சர்ட்டும் நடக்குது. ஜப்பானில் இருக்கக்கூடிய மக்கள் அது மட்டும் இல்லாமல் அவரோட ஸ்பீச் ரொம்ப ரசித்து கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் நடத்துகிற ஒரு கான்சர்ட்லேயும் இருந்து ஒரு மெம்பரை செலக்ட் பண்ணுவார். செலக்ட் பண்ணி அவங்கள வின்னராக அனௌன்ஸ் பண்ணி அவங்கள 1 year ட்ரைனிங் கொடுத்து அவரை மாதிரியே பெரிய ஆளாகவும் மாற்றுவார். அதே மாதிரி இந்த கான்சர்ட்டில் அவர் 3 பேரை செலக்ட் பண்ணுறாரு. செலக்ட் பண்ணி அந்த 3 பேரையும் அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு ஆளுக்கு ஒரு ரூம் கொடுத்து அந்த 3 பேரையும் அவர் வீட்டிலே அன்றைக்கி நைட்டு தங்க வைக்கிறாரு. அதுக்கு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா தான் அந்த 3 பேர்லேருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவார். அடுத்த நாள் காலையிலும் ஆகிடுது. அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கரோட சூப்பர்வைசர் அந்த 3 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ரூம்க்கு போகிறாங்க. அந்த ரூம் கதை ஓப்பன் பண்ணோடனே அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் நிற்கிறாரு. அந்த 3 பேருக்கும் அவரை பார்த்த உடனே பயங்கரமான சந்தோஷங்க. ஏன்னா அந்த 3 பேருமே அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கரை தூரமாக இருந்து அவர் பேசி தான் பார்த்துருக்காங்க. அவர் முகத்துக்கிட்ட நேருக்கு நேர் நின்று பார்த்ததே இல்லை. அதனாலவோ என்னவோ தெரியல, அந்த 3 பேருக்கும் பயங்கரமான சந்தோஷம். அப்புறம் அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் 3rd மெம்பரை கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு பேட்ச் கொடுக்குறாரு. அந்த பேட்சில் வின்னர்னு எழுதியிருந்துச்சுங்க. மற்ற 2 பேருக்கும் பயங்கரமான கோவங்க. உடனே அந்த 2 பேரும் அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் கிட்ட கேட்குறாங்க, இவனும் எங்களை மாதிரியே தான் செலக்ட் ஆனா, இவனும் எங்களை மாதிரியே தான் ரூமில் தங்குனா, எங்களை மாதிரியே தான் காலையில் இந்த ரூம்குள்ளேயும் வந்தான். நீங்கள் எந்த ஒரு காம்படிஷனுமே நடத்தாமல் எப்படி இவனை வின்னராக அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த 2 பேரும் அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் கிட்ட கேட்குறாங்க. இப்போ அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் 3 பேரும் தங்கியிருந்த ரூமுக்கு ஒருத்தர் ரூம்க்கா போகிறாரு. இப்போது 1st மெம்பர் தங்கியிருந்த ரூம் கதவை ஓப்பன் பண்ணால் அந்த ரூமே ஃபுல்லாக மெஸ்ஸியாக இருக்குங்க. அந்த ரூமில் இருக்க பொருட்கள் எதுவுமே வச்ச இடத்துல இல்லை. எல்லாமே கலைஞ்சு அங்கங்கே போட்ட மாதிரி தாங்க இருக்குது. உடனே அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் 1st மெம்பர் கிட்ட சொல்கிறாரு, ஒரு மனுஷன் பெரிய ஆளாக ஆகணும்னா அவனுக்கு ஃபஸ்ட்டு செல்ஃப் டிசிப்ளின் தான் முக்கியம். ஐ மீன் தனி ஒழுங்கினம் தான் அவனுக்கு முக்கியம் அப்படிங்கிறாருங்க. அடுத்து இப்போது 2nd மெம்பரோட ரூம் கதவை ஓப்பன் பண்ணால் அந்த ரூம் நீட்டாக தான் இருக்குது. அந்த ரூமில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் 3rd மெம்பரோட ரூம்க்கு போகிறாரு. 3rd மெம்பரோட ரூமோட கதவும் ஓப்பன் பண்ணால் எல்லாமே நீட்டாக தாங்க இருக்குது. அங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் 2nd மெம்பர் கிட்ட சொல்கிறாரு, நான் ஏன் ஒன்று சூஸ் பண்ணலன்னா, அன்னைக்கு நைட்டு உங்கள் 3 பேரோட வாஷ்ரூமில் இருக்க டேப்போட வாட்டர் ஃப்ளோவை நான் தான் என்னோட சூப்பர்வைசர் கிட்ட சொல்லி ஆஃப் பண்ண சொல்லியிருந்தேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணியிருந்தீங்கன்னா, என்னோட சூப்பர்வைசருக்கு கால் பண்ணி ப்ளம்பரை வர வச்சு அந்த வாட்டர் ஃப்ளோவை நீங்கள் வர வச்சிட்டீங்க. ஆனால் இந்த 3rd மெம்பர் என்ன பண்ணாங்கன்னா, அவரோட வாஷ்ரூமில் இருக்க டேப்போட வாட்டரில் ப்ளம்பிங் ஒர்க் பண்ணி அதை அவரே சரி பண்ணிக்கிட்டாரு. இதிலிருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்களுக்கு வர சின்ன சின்ன பிரச்சனையும் நீங்களே தான் சால்வ் பண்ணணும். மற்ற யாரையும் நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. அதுதான் ஒரு மனுஷன் முன்னேறத்துக்கான ஒரு தாரக மந்திரம் அப்படின்னு அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அந்த 3 பேர்கிட்டையும் சொல்கிறாருங்க. அப்புறம் அந்த 2 பேருக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்மளோட வேலையை நம்ம தான் செஞ்சுக்கணும். அப்புறம் நம்ம எப்போவுமே செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கணும். மற்றவங்களே நம்ம நம்பி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு வர சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸையும் சரி நம்ம தான் சால்வ் பண்ணணுங்க. ஓகே, ஐ திங்க் ஸோ இந்த இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு ஸ்டோரியுடன் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from ஜெயலேகா.